வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது தலைவர்களை கனம் பண்ணுவதை குறித்து, உறவுகளை பலப்படுத்துவதிலும் ஐக்கியத்திலும் நாம் முன்னேறுவதை குறித்தும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வுலகத்தில் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நாம் மக்களுடன் வாழ்வதால் ஒரு சமுதாயமாக சிறப்புடன் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்று எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இறுதி வருகையை குறித்து நமது நம்பிக்கை அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் சபையார் தமது சபையின் மூப்பர்களை கனம் பண்ண வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். தலைவர்களுடைய கடின உழைப்பையும் அவர்களுடைய மேலாண்மையையும் பாராட்டின பவுல் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்த அழைக்கிறார். தமது சபையாரின் நலனுக்காக கடினமாக உழைத்த மூப்பர்களை பாராட்டுவது தேவையான ஒன்று. இன்றைய திருச்சபைகளிலும் தலைமைத்துவத்தில் இருப்பவர்களை பாராட்டவும் மதிக்கவும் நாம் பழக வேண்டும். இரண்டாவதாக 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அங்கே அனைவருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய நன்மைகளை பவுல் இந்த பகுதியில் பட்டியலிடுகிறார். சோம்பேறிகளுடன் பொறுமையாயிருக்கவும் தீயவர்களுக்கு அன்பு செலுத்தவும் புத்தி கூறினார். தீமை செய்வோருக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமென்றார். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிகள் மகிழ்வுடன் காணப்படவும் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் ஜெபிக்கவும் போதிக்கிறார். ஏனென்றால் அதுவே ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. தீர்க்கதரிசிகளை திருமறையுடன் ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக கற்றுக்கொள்ளும் நன்மைகளை நாம் பிறருக்கு செய்யலாம். இப்படி செய்வதால் பலவீனமுள்ளவர்களோடும் பலசாலிகளோடும் நல்லுறவு வைத்து கொள்ள முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று பவுல் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாயிருக்கவும், இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணவும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் பவுல் நம்மை அழைக்கிறார். இறுதியாக 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, அங்கே ஆசீர்வாதங்களும் வாக்குகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தூய்மையானதும் பழுதற்றதுமான வாழ்க்கை வாழ்வதற்கு தெசலோனிக்கேயர் பட்டண விசுவாசிகளை பவுல் அழைக்கிறார். தூய வாக்குக்கு எதிராக போராட்டங்கள் மத்தியிலும் விசுவாசிகள் ஆண்டவரின் வருகை மட்டும் பரிசுத்தமாய் வாழ எதிர்பார்க்கப்படுகிறார்கள். பவுலின் இக்கடிதம் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் பவுல் கொண்டிருந்த கரிசனையை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அவர்களுக்கான ஜெப ஆதரவை உறுதிப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கூறுகிறார். ஆண்டவருடைய இறுதி வருகையின் மீது நாம் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மை ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் அன்பில் வளர நமக்கு உதவ வேண்டும். ஏனெனில் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைத்த தேவன், அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிற நம்மை உருவாக்கின தேவன், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது.
எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனம் பண்ணுவதிலும், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வதிலும், ஒருவருக்கொருவர் ஐக்கியத்திலும் நாம் முன்னேறி சென்று நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து அவரை பின்பற்றி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, மற்றவர்கள் அன்பு செலுத்தினாலும் அல்லது வெறுப்பை காட்டினாலும் ஒவ்வொருவரோடும் அன்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் அப்படிப்பட்ட அன்பினாலே நம்மை நிறைத்தருள அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.